வணக்கம் நண்பர்களை. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஸ்ரீஜா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லாங்க. ஆனா தாலி கட்டி முடிச்சுறாங்க. இசை வந்து மருமகளா வந்து ஆயிராங்கன்னு சொல்லலாம். ஆனா வந்து இப்ப வந்து தடுத்து நிப்பாட்டது யாரு அப்படின்னு வந்து திரும்பி பாக்குறாங்க. ஸ்ரீஜா உடனே வந்து எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்ன மனப்பொண்ணாட்டு இருக்க வேண்டிய ஸ்ரீஜா எங்க இருக்கானா, அப்போ முகத்தை மறைச்சு வச்சுட்டு விசால் கையால தாலியை கட்டியது யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிற விசால் வந்து ஓடி போய் நம்ம முகத்திரைய இசையோட முகத்திரையை வந்து கிளிக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க இது இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போயிறாங்க. அதோட பார்த்தோம்னா என்ன இது ஒரு பெரிய பித்தலாட்டம். நான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் இசை வந்து தடுத்து நிப்பாட்டிடுவான்னு நான் நினைச்சேன். அது மாதிரி நடந்துட்டாவா என்ன மேக்கப் போன பியூட்டி பார்லருக்கு போன இடத்துல மயக்கமாக்கி என்ன வந்து அப்படியே ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு அவ வந்து மனப்பொண்ணாயிட்டா. இதுக்கு கூட்டணி உங்க மூத்த மகன் ராகவும் வர்ஷினியும் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இவங்களை பார்த்த உடனே சுபத்ரா அப்படியே நடுங்கி போறாங்க. என்ன இது கல்யாணம் லேட்டா போச்சா, எதுக்காக இசை இப்படி பண்ணுன அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அத்தை உங்களுக்கு தெரியாது, ஸ்ரீஜா நல்லவளே இல்லை, அவ ஒரு கொலைகாரி, அவ ஃப்ரெண்டையும் இப்பதான் வந்து கொன்னுகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பியூட்டி பார்லர்ல வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தா. நான் தான் அவ வந்து உங்க வீட்டுக்கு வந்தானா அவ வேற ஒரு திட்டத்தோட உங்க வீட்டுக்கு மருமகளா ஆகணும், விசால கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன திட்டம் அப்படி நீ வந்து இப்படி வந்து மணமகளா வந்து ஏமாத்தி இருக்குது, என்ன திட்டம் அப்படி இருக்க போகுது இசை சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. சொல்கிறேன் அத்தை, அவள் உங்களை பழி வாங்க தான் வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், விசால் கையால் தாலி கட்டிக்கணும்னு நினச்சா. அவங்க அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்ரீஜா போட்டு உடைக்கிறாங்க. ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையில துடி துடிக்க செத்தாங்களே அவமானத்தோட, அதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ராட்ட கொந்தளிக்கிறாங்க. உடனே வந்து அத்தை புரிஞ்சுதா, அவ வாயில இருந்தே உண்மை வந்துட்டாத்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து வயத்தறிச்சலோட கத்துறாங்க. இங்க விசால் வந்து நம்ம இசைக்கு கழுத்தில் தாலியை கட்டி முடிச்சிடாரு. நம்ம வந்து ராகவும் வர்ஷனியும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இவ வந்துட்டா இப்போ பிரச்சனையாகுமே ராகவ் அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாம். அம்மாவோட கோவம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான். எப்படி பார்த்தாலும் இசை நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகியாச்சு, இனி ஒன்று இந்த ஸ்ரீஜாலால கிழிக்க முடியாது, அதனால நம்ம சைடு தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து ராகவ் நினைக்கிறாங்க. இங்க ஸ்ரீஜா இருக்கானா, அப்போ உண்மையாட்டு வந்து விசால் யார் கழுத்துல தாலி கட்டுனா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க மொத்த குடும்பமும். என்ன ஸ்ரீஜா நீ இங்க இருக்கிற மனப்பொண்ணாட்டு ஸ்டேஜ்ல இருந்து இப்ப கல்யாணம் ஆயிருக்கோன்னு பார்த்தா இப்படி நீ ஆகி போச்சு, அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லுனா கிட்ட போய் பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன கிட்ட போய் பார்க்கணுமா அப்படின்னு வந்து விசால் வந்து யார் அப்படின்னு வந்து அந்த முகத்திரையை எடுக்கிறாங்க. அங்க இசை இருக்கிறாங்க. நான் இசை கழுத்துலயே தாலி கட்டினேன், என்ன ஒரு பித்தலாட்டம் இது, நான் உயிருக்கு உயிரா ஸ்ரீஜாவை லவ் பண்ணேன், ஆனா இப்படி வந்து நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஸ்ரீஜாவும் மிரண்டு போறாங்க. நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு 20 வருஷமா கங்கணம் கட்டிட்டு இருந்தேன், ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டேன், இந்த இசையை நான் விட போறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பொங்கி எழுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம சுபத்ரா இப்படி ஒரு ஏமாத்தம் நடந்திருக்கு, இசை என்ன நீ இப்படி சேதா, அதனால அத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த இந்த இசை இருக்கிறது வர எனக்கும் விசாலுக்கும் கல்யாணம் ஆகுது சந்தேகம் அப்படின்னு வந்து நீங்க சத்தியம்லாம் வாங்கின பிறகு இந்த வேலையை பண்ணிட்டா பாருங்க இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன இசை நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அம்மா நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து ராகவ் வந்து சொல்றாங்க. என்ன ராகவ் என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை, இவ வந்து கொலை பண்ணியிருக்கா, இவ கொலை பண்ணிட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ தாலியை கட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தா. விசால் கையால் தாலியை கட்டதுக்காக பியூட்டி பார்லரில் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஃப்ரெண்டு ரம்யாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொன்னுட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்லுதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமா ஒரு பெரிய இடியே இருக்கு, என்னடா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இவ நம்ம வீட்டுக்கு மருமக வர்றதுக்கு விசால லவ் பண்ணி ஒன்றும் தொலைக்கல, பழைய பகை, அவங்க அம்மா சாவுக்கு நீ தான் காரணமா, அதனால தான் ஒன்னம்மா அவங்க அம்மா தூக்கில் தொங்குறாங்களா, அதே மாதிரி நீயும் தூக்கில் தொங்குறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் மிரண்டு போய் நிற்கிறாங்க சுபத்ரா. என்ன ஸ்ரீஜா அப்படின்னு வந்து நீ சொல்ல அவங்க சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, ஆமாடி ஆமாம், இத்தனை வருஷம் நான் அதுக்கு தான் கொந்தளிச்சுட்டு இருந்தேன், எங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம், எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்க
நேரம் எங்க அம்மா துடி துடிக்க தூக்கு போட்டு செத்தாங்களே, அதுக்கு நீ தான் காரணம். அதனால தான் உன்ன வந்து பழி வாங்கணும். நீனும் தூக்குல தொங்க தான் பார்க்கணும். அதுக்கு தான் நான் விசால லவ் பண்ணது மாதிரி நடிச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து கொட்டுறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில நம்ம பானுமதி எல்லாரும் நிக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா, அப்படி என்னடா என்ன நான் பண்ணுனேன், உங்க அம்மா எதுக்காக செத்தாங்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்க அம்மா ஒரு காம்படிஷன்ல சேர்ந்து பாட்டு பாடினாங்கல்ல, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பிரைஸை பறிச்சு வாங்கி அந்த எங்க அம்மாட்ட இருந்த பிரைஸை பறிச்சு வாங்கி சின்ன பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்து அந்த பிள்ளை தான் வெற்றி பெற்றான்னு அறிவிச்சா அந்த அவமானத்துல எங்க அம்மா செத்தாங்கன்னு சொன்ன நேரம் நம்ம இசை பேரதிர்ச்சியில இருக்காங்க. என்னடா இது என்னோட வாழ்க்கையில நடந்ததாச்சே. அப்போ அன்னைக்கு எனக்கு பாட்டு திருடி பாடினது இந்த ஸ்ரீஜாவோட அம்மா தானா அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போதான் நம்ம சுபத்ரா பார்க்குறாங்க. அப்போ உனக்கும் இசைக்கும் அப்படி ஒரு பகை இருக்கு, எனக்கும் என்ன பழி வாங்கிறதுக்கும் உனக்கு ரீசன் இருக்கு, அதானே இப்போ சொல்லுறேன், நீ வந்து இப்போ இந்த இடத்த விட்டே ஓடிடு அப்படின்னு சொல்றேன். அம்மா எதுக்காக ஓடணும் அப்படின்னு வந்து ராகுல் சொல்றாங்க. இவளை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு அங்கம்மா போக சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆமா இவ ஒரு கொலைகாரியில, உடனே வந்து போலீஸுக்கு கால் பண்ணுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போலீஸை வர வச்சு நம்ம ஸ்ரீஜாவை வந்து கம்பியெல்லாம் வைக்கிறாங்க. இந்த சைடு பானுமதி கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. சிந்தாமணியும் இந்த இசை இவ்வளோ பெரிய ஆளா இருந்துட்டு நம்மளை வந்து ஏமாத்தி இருக்கா, வந்து நானும் ஸ்பெஷல் மேக்கப் முகத்தை மூடி இருக்கணும்னு நினைச்சா இப்படி ஒரு தில்லாலிங்கடி பண்ணி இவா மனப்பண்ணட்டும் விசால் கையால தாலி கட்டிட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க நினைக்கிறாங்க. ருக்குமணி பாக்குறாங்க, ஐயோ இந்த இசை இவ்வளோ பெரிய ஆளா இருப்பான்னு நினைக்கல, நான் எங்கேயாவது ஒரு மூளை முக்கில் இருந்து விசால் கையால தாலி கெட்ட ஸ்ரீஜா போறா அப்படின்னு வந்து நினைச்சு அந்த இடத்துல குமுறி அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா இவ இப்படி வந்து மனப்பொண்ணாட்டு இருந்திருக்கா, இவளெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம ஸ்ரீஜாவை போலீஸ் வந்து பிடிச்சு போக நம்ம ராகவ வைக்கிறாங்க. அடுத்ததா கல்யாணத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு வந்து நம்ம ராகவுக்கும் வர்சினிக்கும் நல்லபடியா வந்து கல்யாணம் நடக்குது. நம்ம விசாலுக்கு ஒரு பேரிடிகணங்கா இருக்குது. நான் லவ் பண்ண பொண்ணு எங்க அம்மாவை பழி வாங்கிறதுக்கா என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா, நல்ல வேலை இசை வந்து என்னை காப்பாத்திட்டா, எங்க குடும்பத்தை வந்து காப்பாத்திட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம சிந்தாமணிக்கும் பேரடியா இருக்கு. இந்த ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு சுபத்ரா அண்ணியை பழி வாங்கணும்னு ஒரு திட்டம் இருந்திருக்கா, இது சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் விடக்கூடாது, இந்த பொண்ணோட கல்யாணமும் இப்போ வந்து நின்று போனதுக்கு இந்த இசை தான் காரணம். இந்த சுபத்ரா குடும்பத்து மேல எவ்வளவு பகை இருந்தோ அதை விட பல மடங்கு பகை இந்த இசைக்கிட்ட இருக்குது, இசைய விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. எப்படி இந்த இசையும் விசாலும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்க்கலாம், ஒரு காலமும் நடக்காது, அதை தடுத்து நிப்பாட்டுவேன் எந்த ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா, உன்னை புரிஞ்சிக்காம நான் நடந்துக்கிட்டேன், நீ எவ்வளவோ சொன்ன விசால் எந்த தப்பும் பண்ணலனி, ஆனா இப்போ எனக்கு நல்லா தெரியுது, இவ பழி வாங்கும் குணத்தோட தான் தப்பு நடந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கா, என்னை மன்னிச்சிரு இசை அப்படின்னு வந்து நம்ம இசை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கங்க. வணக்கம்.